நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுகள் நேற்று மாலையுடன் நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பெட்டிகளை துணை ராணுவ படையினர் மற்றும் சிறப்பு அதிரடி படையினர் முன்னிலையில் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையமான உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆட்சியருமான அருணா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் அறைகளில் வைத்து போட்டி சீலிடப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 தொகுதிகள், மலை மாவட்டமான நீலகிரியில் 3 தொகுதிகளும், சமவெளி பகுதிகளில் 3 தொகுதிகளும் அமைந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் 67.25% வாக்குகளும், குன்னூரில் 66.61% வாக்குகளும், கூடலூரில் 67.5% வாக்குகளும், அதேபோல நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சமவெளி பகுதியான மேட்டுப்பாளையம் 72.28% வாக்குகளும், அவிநாசி 72.8% வாக்குகளும், பவானிசாகரில் 76.8% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சமவெளி பகுதியான தெங்குமரகடா, தாளவாடி, அவிநாசி உள்ளிட்ட 3 தொலைதூர பகுதிகளில் இருந்து வாக்குப்பெட்டிகளை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாகனங்கள் மூலம் வாக்கு எண்ணும் மையமான உதகை HPF பகுதியில் அமைந்துள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு எடுத்து வரப்பட்டு அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆட்சியருமான தலைமையில் காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் ஆகியோர் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பான அறைகளில் 6 தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்து சீல் வைக்கப்பட்டது. மேலும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதால் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 160 CCTV கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும். 6 உயர் கோபுரங்கள் அமைக்கப்படும். 24 மணி நேரமும் 160க்கும் மேற்பட்ட போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதேபோல் கல்லூரி வளாகம் சுற்றிலும் காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொகுதிக்கான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இன்றைய தினம் சீலிடும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் சீல் பண்ணப்பட்ட பிறகு 3 அடுக்கு பாதுகாப்பு இங்கு நிறுவப்படும். முதல் அடுக்கில் CAPF காவலர்களும், அடுத்து நம்முடைய தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் பட்டாலியன் காவலர்களும், அதுக்கடுத்து 3வது அடுக்கில் நம்முடைய நீலகிரி மாவட்ட காவல்துறையும் இணைந்து பணியாற்ற உள்ளார்கள். தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 160 கேமராக்கள் சுற்றுப்புறங்களில் நிறுவப்பட்டுள்ளது. இதை தவிர அந்த வளாகத்தின் உட்புறம் தேவையான எண்ணிக்கையில் கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளது. வாட்ச் டவர் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் 6 இடங்களில் நிறுவப்பட்டுள்ளது. தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. சிறந்த பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். நன்றி. வனவிலங்குகளிடமிருந்து இந்த பகுதியை பாதுகாக்கும் பொருட்டு சுற்றுப்புறங்கள் அனைத்திலும் தேவையான லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணப்பட்டுள்ளது. தேவைப்படும் பட்சத்தில் நாம் வனத்துறையினரிடம் இணைந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம்.